எம்மா கம்மல் வாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அப்புறம் கடைக்கு போயிட்டு ஐயோ பர்ஸை மறந்து வச்சுட்டேன் அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எதுனா சொல்லிடாத பத்துக்க. அப்படி மட்டும் ஏதாவது சொன்னேன்னு வையா நான் செம கடுப்பாயிருவேம்மா. காசுலாம் எடுத்து தான் வச்சிருக்கேன், பர்ஸ்ல தான் இருக்கு, சட்டக்குள்ள வச்சிருக்கேன், பத்திரமா இருக்கு. அப்ப சரி, அப்ப இன்னைக்கு அம்மா எனக்கு கண்டிப்பா கம்மல் வாங்கி தந்துருவா. ஐயோ கடவுளே, ரொம்ப சந்தோஷப்படாத சோனி. அம்மா அடுத்து எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. அம்மா வாங்கி தந்தா வாங்கிக்க, அம்மா என்ன வாங்கி தர 2 வருஷம் ஆகும். ஓவரா பீத்திக்காத சரியா? அம்மா உனக்கு கம்மல் வாங்கி தரானே, அடுத்து எனக்கும் வாங்கி தருவா. நான் எனக்கு வாங்கும்போது புது புது மாடலா வந்துடும், அப்ப நான் அழகா வாங்குவேன் உன்னைய விட. வாங்கிக்க. ரொம்பத்தான் பண்றாமா. இவ்வளோ 2 பேரையும் எப்படிதான் கடையில கொண்டு விட்டு சமாளிக்க போறேன்னு தெரியல. கடைக்குள்ளேயும் வந்து நின்றுக்கிட்டு இப்படி எவ்வளவு சண்டை போட்டின்னு வைங்களா, 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி போங்கன்னு அனுப்பிடுவேன். திரும்ப வீட்டுக்குலாம் நான் கூட்டு வருவேன்னு நினைச்சிடாதீங்க. எம்மோ நான் அமைதியா தான் இருந்தேன், சோனி தான் சண்டைக்கு இழுக்கிறா. கடை போய் இறங்குற வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும் 2 பேரும். சோனி அம்மா உனக்கு கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னால, அம்மா கிட்ட இப்ப ஞாபகப்படுத்து. ஏன் இப்ப நான் அம்மா கிட்ட கொலுசு கேட்டு அவன் பஸ்ல என்னை அடிச்சு வெளியே தள்ளி விடுறதுக்கு பாக்குறா தானே? உனக்கு வேணும்னா நீ அம்மா கிட்ட கேளு, கேட்டாதான் எதா இருந்தாலும் கிடைக்கும். சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் எனக்கு தெரியாது. எம்மா எம்மா கொஞ்சங்க பாரு, என்ன வேணும் இப்ப உனக்கு? எம்மா எனக்கு நீ கொலுசு வாங்கி தரேன்னு சொன்னாலும் அந்த கொலுசை எடுத்துட்டு வந்தியா, மாத்தி தருவியா? நான் இப்ப உனக்கு கொலுசு வாங்கி தரதான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? வீட்டுல வச்சு என்ன சொன்னேன்? பெரியவளுக்கு தானே ஒரு கம்மல் எடுக்க போறேன்னு சொன்னேன், உனக்கு இப்ப கொலுசு எடுக்கிறேன்னு சொன்னேனோ? எம்மா நீ தானே சொன்னா அந்த கொலுசு உனக்கு மாத்தி தரேன்னு அன்னைக்கு கிச்சன்ல வச்சு. என்கிட்ட எல்லாம் இப்ப காசு கிடையாது, கம்மலுக்கு மட்டும் தான் நான் காசு வச்சிருக்கேன், வேற எதுக்கும் என்கிட்ட காசு இல்ல. எம்மா அந்த சீட்டு காசுல உனக்கு அந்த அருந்து கொலுசு மாத்தி தர கூட உனக்கு முடியாதுன்னு நான் நீங்க அரப்பவுன் கம்மல் எடுக்கவே காசு குறையுமோ என்ன பண்ண ஏது பண்ண நினைச்சிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ஏன் உயிரை போட்டு வாங்காத சரியா? அமைதியா இருந்துரு. உன்னை வீட்டுல விட்டுட்டு வரணும் தான் பார்த்தேன். சரி அவளை கூட்டு போறா, என்னையும் கூட்டு போன்னு சொல்லுவியன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நீ அவளுக்கு மட்டும் தான் எல்லாம் செய்வா, எனக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாதானே? நான் உனக்கு மாத்தி தர மாட்டேன் வாங்கி தர மாட்டேன்னு எதுவுமே சொல்லல, உனக்கு செய்யறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்ப செய்யலன்னா அடுத்த முறை செய்வேன். நீயா இப்படி பேசி என்கிட்ட இப்ப அடி வாங்கிறத பத்துக்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என் கோவத்தை கிளறிக்கிட்டே இருக்காளுவ. வாயை முடிட்டு சும்மா வருவாள்வன்னு பார்த்தா நானே 1008 சிந்தனையோட இருக்கேன், இவ்வளவு நல்லா கொழுப்படுத்த அலையாளுவ. எப்ப சந்தியா நீ தானே அம்மா கிட்ட கேட்க சொன்னா, இப்ப பாரு அவ அங்க கடை போய் சேர்ற வரைக்கும் நம்மள திட்டிக்கிட்டே வருவா. இப்ப இவளுக்கு கொலுசுதான் ரொம்ப முக்கியம். வீட்டுல வேலை செஞ்சதுன்னா ஒரு வேலை செய்யறது கிடையாது, படிப்புலயும் ஒரு கூறு கிடையாது. இப்படி திட்டு வாங்கிட்டே நான் வர்றதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் போலச்சை. எம்மா இப்ப நம்ம இறங்குற இடம் வந்துடும்ல? ஆமா ஆமா, அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம தான் இறங்கணும். சோனி அம்மா திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, விடு பாத்துக்கலாம். நம்ம அம்மா தானே திட்டினா, எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்கா? நீ சொல்லுவா, உன்னைய திட்டினா தெரியும். இப்போ உனக்கு அம்மா கம்மல் வாங்கி தரதுனால நீ சந்தோஷமா தான் இருப்ப, நான் எதுக்கு? நான் சும்மா தானே வரேன். சரி உனக்கு வாங்கும்போது நான் சும்மா தானே வருவேன், அது மாதிரி நினைச்சிக்க. நினைப்பாவ எனக்கு வாங்கும்போது ஏதாவது உனக்கு அப்ப வாங்குவா. நீ இப்படி நினைச்சிட்டே இருந்தானா நீ வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சரி சந்தியா நீ உன் வேலையை பாரு, நான் என் மூஞ்சி எப்படி வேணாலும் வச்சுப்பேன். திருந்தே மாட்டாப்பா அந்த சோனி. நம்ம அம்மா கூடயே போய் பேசிட்டே ஜாலியா போயிட்டு வரணும். இவ கூட இருந்தோம்னா நமக்கும் இப்படிதான் மூஞ்சி வைக்க தோணும். அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டான், நம்மளையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டான், பொறாம பிடிச்சவ. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. சரி தனியா சோக கீதம் வாசிக்க போயிட்டா. நம்மளா போய் பேசக்கூடாது, அவளா வந்து பேசினா பேசட்டும், எவ்வளவுதான் கூப்பிடுறது. எம்மோ வேற எதுவும் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கோம் வீட்டுக்கு? வேற பொருள்னு பெருசா ஒன்றும் வாங்க வேண்டியில்ல சந்தியா. வேணா 4 காய் வேணா வாங்கிட்டு போனோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கம்மலை வாங்கிட்டு அப்படி 4 காயை வாங்கிட்டு போவோம். எம்மோ காசு இருந்தா போகும்போது பரோட்டா வாங்கிட்டு போலாமாம்மோ, வீட்டுல போய் சாப்பிடலாம். காசு இருக்கதை பார்த்து வாங்கி தரேன். இந்த சந்தியா பிள்ளை நம்மளை விட்டுட்டு அது பாட்டுக்கு அம்மா கூட ஜாயிண்ட் அடிச்சு போறா. நம்மளை இப்படி தனியா அத்து விட்டுட்டாளே. இப்ப சந்தியா ஏன் இப்படி இருக்கா? ஏன் நான் உன்னை என்ன பண்ணேன்? நம்ம தானே 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருப்போம் எப்பயும். இப்ப என்ன என்னையும் ஒத்தையில விட்டுட்டு நீ அம்மா கூட அப்படியே ஜாயிண்ட் அடிச்சு போயிட்டு இருக்க, அப்புறம் நான் மட்டும் அனாத மாதிரி தனியா வந்துட்டு இருக்கேன். சோனி நல்லா சொல்லுவா, நான் உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன், மூஞ்ச மாற்றி இப்படி வைக்காத அப்படின்னு எவ்வளவோ உன்ட்ட பேசி பார்த்தேன். நீ தான் பேசாமல் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருந்தா, அதனால தான் நான் சரி அம்மா கிட்ட பேசிட்டு அம்மா கூட போவோன்னு போனேன். சரி நான் இனிமே அப்படி வைக்க மாட்டேன் மூஞ்சிய. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. எங்கேயாவது போகிற இடத்துக்கு இப்படி சிரிச்ச மூஞ்சா வந்தால் தானே நல்லா இருக்கும். அப்புறம் நீ முறைச்சிக்கிட்டே கோவத்திலே வந்தனா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா உனக்கும் தான் அடுத்த முறை எடுத்து தரேன்னு சொன்னா, நீ அதுக்கு கோவப்பட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? சரி சரி எனவே நான் கோவப்பட மாட்டேன், வா நம்ம நல்ல டிசைனா பார்த்து எடுப்போம் சரியா? உனக்கு கம்மல் சரி சோனி, நல்லா புது டிசைனா இருக்கான்னு பார்ப்போம். சரி அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன மாடல் இருக்கு, இல்லை பழைய மாடல் தான் வச்சிருக்காங்களான்னு. போய் பார்ப்போம். எனக்கு ஜிம்மிக்கு எடுக்கலான்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன், ஆனால் அம்மா என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஆமாம் உனக்கு ஜிம்மிக்கு தான் நல்லா இருக்கும். சரி நம்ம போய் அங்கே பார்க்கலாம், அதுலேயே நிறைய டிசைன் இருக்கும். சோனி எனக்கு ஜிம்மிக்கு கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சந்தியா அதில் ஒரு பாட்டு உண்டுல்ல, ஜிம்மிக்கு பாட்டு, அந்த பாட்டு படிக்குமா? ஆமா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா ஜிமிக்கி கம்மல் எங்க பென் சுட்டுட்டு போனா. சோனி கீழே உட்கார, அம்மா திட்ட போறா. சந்தியா கொஞ்ச நேரம் நீ வந்து ஆடு. எங்க பென் சரக்கு பாட்டு அம்மா தான் குடிச்சு புட்டா. எங்க அம்மா ஜிமிக்கி கம்மல் எங்க பென் சுட்டுட்டு போனா. அப்பனோட சரக்கு பாட்டு அம்மா தான் குடிச்சு புட்டா. இங்க ஒரு ஆட்டம் இந்த கூட்டம் தான் சேர்ந்து
கம்மல் ஜிமிக்கி கம்மல் எங்க கொண்டு போய் அப்பளோட சரக்கு பாட்டில் எல்லாம் மொத்தம் குடிச்சுட்டா. சந்தியா அம்மா இங்க தான் பாக்குறா, ஒழுங்கா உட்கார்ந்துருவோம். அப்பனா அப்படியே கண்டுக்காத மாதிரி இந்த பக்கமே திரும்பி உட்கார்ந்துருவோம். இப்போ இறங்க வேண்டிய இடம் வந்துடும், அப்படியே இறங்கி ஓடிடுவோம். எம்மா வா, இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுல. தெரியுது தெரியுது, இறங்க இறங்க. சந்தியா என்ன அழகா இருக்குல்ல அந்த கடை. ஆமா சோனி, சூப்பரா இருக்கு. எல்லா டிசைனுமே அழகா இருக்கு. வரேன் செயின் நெக்லஸ்லாம். வா வா, முத கம்மல் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்கம்மா வாங்கம்மா, என்ன பாக்குறீங்க? கம்மலா செயினாமா? கம்மல் வாங்கணும்னே, ஒரு அரை பவுனுக்கு போல கம்மல் எடுத்து காட்டுங்களா? சரிம்மா, எடுத்து காட்டிட்டா போச்சு. சந்தியா அந்த டிசைன்லாம் சூப்பரா இருக்கலாம். ஆமா ஜோனி, சூப்பரா இருக்கலாம் எல்லா டிசைனும். எப்பதான் நம்மளாம் அந்த மாதிரி டிசைன் வாங்கி தர போறாளோ, அம்மா போட போறோமோ தெரியல. பிள்ளைகள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வாங்க, உங்களுக்கு கம்மல் தானே பார்க்கணும். அங்க என்ன செயினை பார்த்துட்டு நடக்கிய? எம்மோ நீ வாங்கி தான் தர மாட்டா, சும்மா நாங்க பார்த்துட்டாவது போறோமே. விட வந்த இடத்துல கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிதான் வாங்குவிய பார்த்துக்கோங்க. ஓகே ரைட் விடு, போ அங்க பாரு, அவர் கம்மல் கொண்டு வராரான்னு பாரு. இதுவளுக்கு நக்கலுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சந்தியா வா, உனக்கு தானே கம்மல் வாங்குறாவ, நீ போய் பின்னாடி நிற்கிறா, முன்னாடி வந்து பாரு. இந்த டிசைனை பாருங்கம்மா, நான் வேற எடுத்துட்டு வரேன். சோனி இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா பாரு. எம்மோ இது எல்லாம் சின்ன சின்னதா இருக்குமா, வேற எடுத்துட்டு வரட்டும், அதை பார்ப்போம். இந்த மாடல் பாருங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. எம்மோ எனக்கு இதுவும் பிடிக்கல. ஆமா இது என்னது, மீன் மீன் மாதிரி இருக்கு. சோனி கொஞ்சம் முன்னாடி வந்து பாரு, அந்த டிசைன்லாம் உனக்கு ஏதாவது பிடிக்குதான்னு. இந்த வாரம் இரு சந்தியா. இந்த கம்மல் மாடல் பாருங்கம்மா, ஜிமிக்கி மாதிரி. சோனி இந்த கம்பல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஜிமிக்கி நல்லா இருக்கலாம். சந்தியா இதுவா உனக்கு பிடிச்சிருக்கு? இது எல்லாம் கவரிங் கம்பல் மாதிரி இருக்கு, பார்க்கவே நல்லா இல்ல. எம்மா சும்மா இருமோ, அவ ஜிமிக்கி தான் வேணும்னு சொன்னா. இந்த மாடல்ல பாருங்கம்மா, இது எல்லாம் நல்லா இருக்கும். சந்தியா இதுல உள்ள கம்மல் எல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, வாங்கி பாரு. எம்மோ எம்மோ எனக்கு இதுல உள்ள கம்மல் எல்லாம் பிடிச்சிருக்குமோ. இந்த கம்மல் எல்லாம் பார்க்க அரை பவுன் மாதிரி தெரியலையே, ஒரு பவுனா இருக்கும் போல இருக்க. இதுல இருக்க கம்மல் எல்லாமே ஒரு அரை பவுன் 3/4 பவுன் போல வருமா? நீங்க முதையே அரை பவுன் சொன்னீங்கல்ல, அதனால அதுக்கேற்ற மாதிரி கம்மல் தான் நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரிண்ணே சரிண்ணே, நாங்க இதுல பிடிச்ச ஏதாவது ஒன்று எடுக்கிறோம். சந்தியா இதுல உனக்கு ஏதாவது பிடிச்சது இருந்தா அதை சொல்லு, வாங்குவோம். எம்மோ நான் அந்த மாதிரி கல் வச்ச கம்மல் எடுக்கட்டுமாமோ? கல் வச்ச கம்மல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன், தங்கமா பார்த்து எடு. கல்லுக்கெல்லாம் தங்க விலை போடுவாவே, அதெல்லாம் வாங்க முடியுமா? உனக்கு இந்த மாதிரி கல் வச்சது பாசி வச்சதெல்லாம் வேணும்னா வா, பக்கத்து கடைக்கு, அங்கே கவரிங் கம்மல் கிடைக்கும், அதில் வாங்கி தர. எத்தனை வேணாலும் வாங்கி போட்டுக்க. சந்தியா இது உன் ஃபேஸுக்கு நல்லா இருக்குமோ இல்லையோ தெரியல, வேண்டாம் வேற கம்மல் எடு. நான் கொஞ்சம் என் காதுக்கு வச்சு பார்க்குறேன், நல்லா இருக்கான்னு பார்க்குறியா சோனி? சரி வை, நான் பார்த்து சொல்கிறேன். இங்கே 2 பேரும் பார்த்து எடுத்துட்டு கூப்பிடுங்க, நான் அதில் உட்காடுறேன், எனக்கு கால் வலிக்குது. நகை கடையில் எவ்வளோ சேரா போட்டு வச்சிருக்கானு, உட்கார முடியுதா? சந்தியா உனக்கு இந்த கம்மல் நல்லாவே இல்லை, வேற கம்மல் எடு ப்ளீஸ், தயவு செய்து இந்த கம்மல் வேண்டாம். ஏன் சோனி நல்லா இல்லையோ? சப்பா கொடூரத்தின் உச்சம். இந்த கம்மலை வச்சுட்டு நீ பேசாட்டிக்கு ஜிமிக்கியே பாரு. இந்த கம்மல் எனக்கு நல்லா இருக்குமா? உன் காதில் வச்சு காட்டு. கொடூரம், இதுவும் நல்லா இல்லை. எப்போ சோனி வேணுனே பொய் சொல்றியா, இல்லைனா உண்மையாவே நல்லா இல்லையாவ? உண்மையாதான் சந்தியா, ரொம்ப கொடூரமாக இருக்கு, வேற கம்மல் பாரு தயவு செய்து. இந்த சோனி உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளுன்னே தெரில. நல்லா இல்லைங்க எதை எடுத்தாலும். இந்த கம்மலை எடுத்து பார்ப்போம். சோனி இந்த கம்மலாவது நல்லா இருக்கா இல்லையாவ? இது நாட் பேட். மற்ற கம்மலுக்கு இது எவ்வளவோ தேவலாம். உங்ககிட்ட கேட்டால் சரி வராது, நான் அம்மாக்கிட்டே கேட்டுக்கிறேன். அம்மா எனக்கு இந்த கம்மல் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா எடு, நானா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு நீ தான் எடுக்க சொன்ன, அதனால தான் நான் எடுத்தேன். எனக்கு இந்த டிசைனே பிடிக்கலன்னு அப்புறம் வீட்டில் வந்து சண்டை வைப்பா. எம்மோ சொல்லுமோ, நான் அந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டேமோ. சோனிகிட்ட கேட்டால் எதை கேட்டாலும் நல்லா இல்லை சொல்கிறா. அது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் என்ன போட்டாலும் அப்படிதான் கேவலமாக தெரியும். ஒன்று பாவடை தாவணி, பாவடை சட்டை, சுடிதார்னு எதனா ஒன்று போட்டிருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபேண்ட் சட்டை போட்டியன்னா அதுக்கு கம்மலை போட்டால் அப்படி தான் தெரியும். எம்மோ அப்போனா நான் இந்த கம்மலை எடுத்துக்கிடட்டுமா? சுடிதார் சேலை தாவணிக்கெலாம் இது நல்லா இருக்கும்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்க, உனக்கு பிடிச்சத. நான் சொல்கிறேன்லாம் நீ எடுக்காண்டாம். சரி இந்த அம்மையும் நமக்கு ஒரு ஐடியா ஏதாவது சொல்கிறாளா, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. சந்தியா இதிலே நில்லு, நான் அந்த கம்மலையும் எடுத்துகிட்டு வரேன். எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம், இன்னொருக்கா வச்சு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கலாம். சரி சோனி. அந்த கம்மலை கலட்டிட்டு இந்த கம்மலை போட்டு வர சந்தியா. சந்தியா அம்மா நல்லா இருந்தாலும் அந்த கல் வச்சது பாசி வச்சது அம்மா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டா. ஆனால் அம்மா சொன்ன மாதிரி இது சேலை தாவணி பாவடை சட்டை இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த கம்மல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் சூட் ஆகல. அப்போ இந்த கம்மல் நல்லா இருக்கோ? ஆமாம் இந்த கம்மல் நல்லா இருக்கு, ஆனால் அம்மா எடுத்து தர மாட்டா. இன்னொரு கம்மல் இருக்குல்ல, அதை எடுத்து பார்க்குறேன். சப்பா இந்த கம்மலை போட்டு பார்க்குறதுக்குள்ளே காது வலிக்குது. சந்தியா இந்த கம்மல்லையும் கல் இருக்குது, கண்டிப்பாக அம்மா வாங்கி தர மாட்டா. அதே போல் இது உன் ஃபேஸுக்கு நல்லாவும் இல்லை, இது வேண்டாம். சோனி இப்போ எதை போய் செலக்ட் பண்ணுறது அப்போ? சந்தியா பேசாட்டிக்கு இந்த கம்மலே எடுப்புமா, இதுவே உனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்தது. வேண்டாம் சோனி, எனக்கு அது பிடிக்கல. சரி அப்போ வேற ஜிமிக்கி பார்ப்போம். சோனி இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கு பாரு, இதை என் காதில் வைக்கிறேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. எப்பாடி இப்போதான் ஒரு கம்மல் உனக்கு செட் ஆயிருக்கு, இது ஓகே சந்தியா. எம்மோ எனக்கு இந்த கம்மல் நல்லா இருக்கா, எனக்கு இந்த கம்மல் பிடிச்சிருக்கு, இதே எடுத்துதாயா. எப்பா ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் 2 பேரும். எனக்கு இந்த கம்மல் பிடிச்சிருக்கு தானே, வேற அவ சொன்னா இவ சொன்னா அதான் எடுத்தேன்னு சொன்னா அப்புறம் வீட்டில் வந்து சொன்னா தோலை உரிச்சு விடுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேம்மா, எனக்கு இந்த கம்மல் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, இதே எடுத்துட்டாங்க. என்ன அந்த பொண்ணு எடுத்துருக்க கம்மல் என்ன ரேட் வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ கிராம் போல வருதுன்னு. இந்த கம்மல் ஒரு அரை பவுன் அப்புறம் 2 மில்லிகிராம் போல கூட இருக்குதுமா.
சரி நான் அப்ப அதுக்கு மொத்தமா ரேட்டை போட்டு சொல்லுங்க பாப்போம். சரிம்மா இருங்க நான் பார்த்து சொல்றேன்.